ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் அளவியல் அப்படிங்கிற யூனிட்லேருந்து எக்ஸசைஸ் சம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7.2 உள்ள ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பின்வரும் அளவுகளை கொண்ட கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. எல்லாம் கொடுத்துருக்குன்னா நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். இதிலிருந்து கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சம்மு செய்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலாவும் பக்கப்பரப்பு ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவிலே கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும், பக்கப்பரப்பு ஃபார்முலா, கன அளவு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்த்தோம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா 2 × LB + BH + LH. இதுதான் கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா. வேறு என்ன கேட்டிருக்காங்க? பக்கப்பரப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா 2 × L + B × H. இது கனச்செவ்வகத்தோட பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா. இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எல்லுனா நீளம், பீனா அகலம், ஹெச்னா உயரம். சம்லே நமக்கு எல்லாத்தோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலாவில் நம்ம வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மொத்த பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மொத்த பரப்பு ஃபார்முலா 2 × LB + BH + LH. இப்போ 2 × L நீளத்தோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 × பியோட வேல்யூ, பீனா அகலம், அகலத்தோட வேல்யூ 15. இது ப்ளஸ் குறியீடு இருக்குது, அப்போ ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் பியோட வேல்யூ 15 × ஹெச்னா உயரம், உயரத்தோட வேல்யூ 8 ப்ளஸ் LH. இப்போ எல்லோட வேல்யூ எல்லோட வேல்யூ 20 × ஹெச்சோட வேல்யூ 8. ஏன்னா அப்போ 2 × 20 15 ஃபஸ்ட்டு பெருக்கணும். இப்போ 20 15 பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கணும்? 300 ப்ளஸ் 15 8 பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 120 ப்ளஸ் 20 8 பெருக்கணும்னா 160. ஏன்னா இது எல்லாமே ப்ளஸ் குறியீடில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறோம். வெளியே 2 இருக்குது. இப்போ 2 × எல்லாம் இருக்குன்னா 300 ப்ளஸ் 120 ப்ளஸ் 160. இப்போ 2 × இந்த 300 120 160 நம்ம கூட்டுறோம். இப்போ 300 120 160 கூட்டினோன்னா 580 நமக்கு கிடைக்குது. இது பிராக்கெட் இருக்குது. பிராக்கெட் இருந்தனாலே அது என்ன இருக்குன்னு அர்த்தம்னா பெருக்கல் குறியீடுன்னு அர்த்தம். அப்போ 2ஐயும் 580 நம்ம பெருக்கணும். இப்போ 2ஐயும் 580 நம்ம பெருக்கணும்னா 0 1 10 11. இப்போ 1160 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு? பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2 × L + B × H. இப்போ 2 எழுதிக்கலாம். எல்லோட வேல்யூ எவ்வளோனா 20 ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோனா B 15 × ஹெச்சோட வேல்யூ 8. இப்போ 2 × இந்த 20 15 நம்ம கூட்டணும்னா எவ்வளோ கிடைக்கும்? 35 × 8. இப்போ நம்ம பார்த்தோம் ப்ராக்கெட் இருக்குன்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 × 35 × 8. இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 8 2 பெருக்கணும், நமக்கு 16. அடுத்து இந்த 16 35 நம்ம பெருக்கினா 5 16 03 21 5 3 0 6 5 560. இதுவும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சம்மில் என்னெல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க? மொத்த பரப்பும்
பக்கப்பரப்பு தான் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால மொத்த பரப்பு ஃபார்முலாவை எழுதி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி மொத்த பரப்பு கண்டுபிடிச்சோம். பக்கப்பரப்பு கேட்டிருந்து பக்கப்பரப்பு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பக்கப்பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இது உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.